மஞ்சள் பூசி வைங்கோ. வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சந்திரகுங்குமம் வச்சு, சொம்புக்கு 4 பக்கமும் சந்திரகுங்குமம் வச்சு, நூல்லாம் சுத்தம் வேண்டாம் சொம்புக்கு, பரமேஸ்வரருக்கு அப்படியே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு தெரிஞ்சால் போரும். திரையம்பகங்க ஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாரபவந்தனாது மிருத்யோர் முட்சிய மாம் அமிர்தாது. இந்த மந்திரமானப்பட்டது தெரிஞ்சால் சொல்லலாம். அந்த பரமேஸ்வரர் பரிபூர்ண கிருப்பையை ஓம் நம சிவாய நமஹா சிவம் ஸ்வாகதம் அப்படின்னு அந்த ஒரு அக்ஷதையோ புஷ்பத்தையோ எடுத்து அந்த கலசத்தில் போட்டு ஆவாகனம் பண்ணி நம்மளே பண்ணலாம். ஆவாகனம்னா என்னென்னா மந்திரபூர்வமாக பண்ணி ஐயரை கூப்பிட்டு தான் பண்ணணும்னு இல்லை. நம்மளே சிவாய நமஹா சிவாய நமஹா ஸ்வாகதம், சிவாய நமஹா ஆசனம், சிவாய நமஹா பாத்தியம், சிவாய நமஹா அர்க்யம் சொல்லி சிவாஷ்டோத்திரம் சிவபுராணங்கள்லாம் அந்த கலசத்தை ஆவாகனம் பண்ணிட்டு 6 மணிக்கு ஆரம்பித்து 7-8 மணி வரலும் சிவநாமா ஓம் நம சிவாய பிரணவாகார ஜபத்தை பண்ணணும். சிவபுராணம் தெரிஞ்சால் அந்த கலசத்துக்கு முன்னாடி உட்காந்து சிவபுராணம் சொல்லுங்க. அன்றைக்கி ஒரு நாள் சிவன் அதை ஆவாகனம் பண்ணி வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு போகலாம், தப்பு கிடையாது. வீட்டை பூட்டிட்டு சிவன்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு எத்தனை மணிக்கு வரையிலோ எத்தனாம் காலம் என்னென்னா 6லேருந்து 7 மணி ஒரு காலம், 7லேருந்து 8-9 மணி வரலும் ஒரு காலம், 8லேருந்து 12 மணி வரலும் ஒரு காலம், 12லேருந்து 5 மணி ஒரு காலம், 5லேருந்து 8 மணி காத்தால் ஒரு காலம். இந்த மாதிரி 6 கால பூஜை சுவாமிக்கு இருக்குது. கோவிலில் விமர்சையாக பால் அபிஷேகம், தைராபிஷேகம், பஞ்சாமிர அபிஷேகம், சந்தனாபிஷேகம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். அபிஷேகத்தோட பலன் என்ன அப்படின்னு. அதனால் சிவனோட வழிபாடு பண்ணி சிவபுராணங்கள்லாம் பாடு, சிவபுராணங்கள் சிவப்பாட்டு எல்லாம் சங்கீத ரூபமாக பாட்டு தெரிஞ்சால் பாட்டு பாடுறது அந்த கலசத்துக்கு முன்னாடி. அதனால் என்ன போகும்னா இந்த சிவராத்திரி போது பூர்வ ஜென்ம பாபம் போது, பூர்வ ஜென்ம பிதிரு சாபங்கள் போகிறது. பிதிரு சாபம்னா அம்மா அப்பா பாட்டி தாத்தா அவளோட சாபம் நம்மளுக்கு கொடுத்துட மாட்டா. ஜாதகத்தை சொல்லி உங்களுக்கு பிதிரு சாபம் இருக்குது அப்படின்னு மனசில் ஒரு கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆனோம். இந்த ஐயரை சொன்னார், இல்லை இந்த ஜோசியர் சொல்லிட்டாரு, மனசு கட்டமாக இருக்கே, எங்களுக்கு செலவு பண்ணிவிட்டு ராமேஸ்வரம் போய்ட்டு திலோகம் பண்ண முடியாதுன்னு நினச்செல்லாம் எந்த அப்பா அம்மாவும் எந்த பாட்டி தாத்தாவும் நம்மளுக்கு சாபங்கள் விடமாட்டா. முதல்ல எந்த பெரியோர்களும் நம்மளுக்கு சாபம் ஓடுறதுக்காக இறந்து போகல. ஜனனம் மரணம், ஒருத்தன் ஜனனம் பண்ணிட்டான் அப்படின்னா மரணம் கன்ஃபார்ம். அதனால் அந்த மரணமானப்பட்டது வந்துருத்து அப்படின்னா அந்த குலத்தை விட்டுட்டு போகிறாலே தவிர